ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பச்சை பட்டாணி காளான் போட்டு ஒரு சின்ன கிரேவி மாரி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பட்டை லவங்கம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நம்ம வச்சு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு லைட்டாக சால்ட்டு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச 2 தக்காளி பழம், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி போட்டு நல்லா வதக்கிட்டு புதினா 2 மல்லித்தழை போட்டு அதையும் நல்லா வதக்கிடலாம். நம்ம பட்டாணி போட்டு வதக்கிட்டோம். நான் முன்னாடியே காளானை கட் பண்ணி கழுவி வச்சுட்டு அதில் தயிர் கொஞ்சம் காரத்தூள் போட்டு நான் பிசைஞ்சி வச்சுட்டேன் ஒரு 1/2 hour. அதை போட்டுக்கலாம். இப்போ காளான் பட்டாணி எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு. இப்போ மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா, நான் காரத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா, சிக்கன் தூள் எடுத்துருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். அதனால காரத்தை நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் எப்பொழுதுமே காளான் செஞ்சேன்னா இந்த மாதிரி பெருசாக தான் கட் பண்ணி போடுவேன். ஏன்னா காளான் வந்துச்சுன்னா ரொம்ப சின்னதாகிடும். பெருசாக நம்ம கட் பண்ணி போட்டால் அது அப்போ வெந்துன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டோம். மூடி போட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளோட பட்டாணி காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி, பூரி இதுமாரிக்கு நம்ம சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.